தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் புதிய வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அப்படின்னா 56 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டெமோ கிளாஸ், நீங்கள் டீச்சர்ஸ் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படிங்கிறத வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படின்னா 18,000 ரூபாய், 30,000 ரூபாய், 25,000 ரூபாய், மேக்ஸிமம்னா 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மே 2024 தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ, அது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு ஒவ்வொரு நாள் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாவட்டம் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும், இல்லை இவங்க தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகள் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும், பிளாக் லெட்டர்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, உங்களுடைய அம்மா பேர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. தாயார் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, உங்களுடைய அப்பா பேர், அப்படி இல்லைன்னா கணவர் பெயர், எந்த பேரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, இப்போ இருக்குது நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஆறாவது, இமெயில் ஐடி அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது, ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எட்டாவது, பேன் கார்டு நம்பரும் வேணும்னு சொல்லியிருக்காங்க, பேன் கார்டு நம்பரும் மென்ஷன் பண்ணணும். ஒன்பதாவது, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மேட்டில் உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஜெண்டர், ஆண் பெண் எதுவோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், எந்த சப்ஜெக்டில், எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, இதே மாதிரி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுக்கான தகவலையும் இந்த டேபிளில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னவா வேலை செஞ்சீங்க, எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, இதே மாதிரி 2-3 இடத்துல நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா எல்லா இதையுமே இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாலேஜ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் தெரியும், சரி, படிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். இரண்டாவது, இங்கிலீஷ், எனக்கு படிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும் அப்படிங்கிறது. இப்போ மூணாவது எக்ஸாம்பிள், இப்போ சில பேருக்கு மலையாளம், கன்னடா இது ஏதோ ஒன்று பேசுவாங்க, தெலுங்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதில் பேச மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் ஸ்பீக்கர்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எழுத படிக்க பேச எல்லாமே தெரியும்னா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன தெரியுதோ அதை மட்டும் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஏன் சூட்டபிள்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு சின்ன ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிடுங்க, ஏன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை. அண்ட் தென் எனி அதர் இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் மேலே எங்கேயும் ஆட் பண்ணுறதுக்கான காலம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த இடத்துல அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே டிக்ளரேஷன் உறுதிமொழி அதை கம்பல்சரி என்னங்கிறத ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு என்னங்கிறத படித்து பார்த்துட்டு கீழே என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் மற்றும் டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறது போட்டு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் உங்களுடைய கையெழுத்தையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். இது நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். வேறு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகாதவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூ. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜிக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கு ரிலவெண்ட்டாக அவங்க கேட்டிருக்க சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பிஎட் எல்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு பிஎட் தேவை இல்லை. இங்கே டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸில் வேணால் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அது தேவையில்லை. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக அப்படி தான், இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா தேவையில்லை. சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது எஸ்ஜிடி செகண்டரி கிராஜுவேட் டீச்சர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இல்லை எம்ஏ இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 18,000 30,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. தென் எஸ்ஜிடிலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு பிஏ ஹிந்தி முடிச்சிருந்தால் போதும், பிஎட் தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th வரைக்கும் ஹிந்தி மீடியமில் படிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக, அதாவது ஹிந்தியை செகண்ட் லாங்குவேஜாக வச்சு கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன பிஏ ஹிந்தி படிச்சிருந்தா பிஎட் தேவையில்லை. 12th வரைக்கும் நீங்கள் ஹிந்தி மீடியமில் படிச்சிருந்தா பிஎட் தேவையில்லை. செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி முடிச்சிருக்கீங்க கிராஜுவேட் வரைக்கும்னா கம்பல்சரி பிஎட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 30,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமானங்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன், எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் ஆர் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் இந்த காண்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு ஏதாவது கொரிஸ்னால் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. 04424526211 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நாங்கள் எப்போ இன்டர்வியூ என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க தெளிவாகவே உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி இதுக்கு பார்த்தீங்கன்னா 14 மே 2024 அன்றைக்கி இன்டர்வியூ வைக்கிறாங்க. எஸ்ஜிடி இங்கிலீஷுக்கு 15 மே 2024 அன்றைக்கி இன்டர்வியூ. எஸ்ஜிடிக்கு ஹிந்திக்கு 16 மே 2024 அன்றைக்கி இன்டர்வியூ. வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் பெசன் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூல், சென்னை திருவான்மியூர். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக அந்த இடத்துல இருக்கணும். வரப்போ மறக்காமல் ஒரிஜினல் டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது காலசக்திரா ஃபவுண்டேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு கீழே தான் வரும். இது அதுக்கு கீழே இருக்க ஸ்கூலில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மறக்காமல் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.